ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 29 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கப்பும் கைமா அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு டீ ஆஃபர் பண்ணுறாரு. அவரும் அதை வாங்கிக்க நம்ம ஹீரோவோட கிராண்ட் மதருக்கு டீ கொடுக்குறாங்க. அவங்களும் அது ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருக்கீங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும். அப்படியே சீக்கிரமா அடுத்த செட் பேர பசங்களையும் பத்தி கொடுத்துட்டீங்கன்னா நானும் அவங்கள வளர்க்கறது விளையாடுறதுன்னு சொல்லி விசைடுவேன்லன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே நெளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கசின் சுக்குக்காக கிஃப்ட் செலக்ட் பண்ண வந்திருக்காரு. ஆனா 1 மணி நேரம் அவர் ஒன்னுத்தையும் செலக்ட் பண்ண மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் காண்டாக்குறாங்க. இங்க அப்படியே 1000 டிசைன் இருக்கு, நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கா, ஏதோ இது சமயம் இருக்கு பாரு. ஆனா அவர் அது உனக்கு தான் பிடிக்கும், பொண்ணுங்க டேஸ்ட் அது இல்லைன்னு சொல்றாரு. அவங்களும் காண்டாக்குறாங்க. சொல்ல போனா நான் தான் டென்ஷன் ஆகணும். என் ஐடியாவை நீ பட்டுக்கு திருட்டு போயிட்ட. இப்ப புதுசா யோசிக்கிறதுக்குள்ள என் மண்டை காயுது. ஒரு வழியா ஒரு சிபியும் ஆள் கையில எடுத்துடுறாரு. இதுல நீங்க சூக்குன்னு எழுதி தரணும். அவரும் கண்டிப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ரொம்பவே பழைய டெக்னிக்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வேலை செய்யுதுன்னு சொல்ல வரியா? நல்ல வேலை, நீ சொன்ன வரைக்கும் அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நம்ம ஹீரோயினோட டேன். அவங்க போய் நம்ம ஹீரோக்காக ஃபிளவர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க கண்ணுல திரும்பவும் அதே மாதிரியே பவர் வருது. அவங்க அப்படியே ஒரு மாதிரியாக நம்ம கசின் அவங்கள கூப்பிடுறாரு. அவங்களும் திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருப்ப, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து அங்கிருந்து கொஞ்சம் ஃபிளவர்ஸ் அள்ளிட்டு திரும்பவும் மவுண்டனுக்கு கிளம்பிடுறாங்க. இது மாஸ்டருக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. இதுல என்ன சந்தேகம்? நம்ம ஹீரோ எங்கன்னு விசாரிச்சுட்டு அவங்க அப்படியே மேல போக அங்க அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. யங்பு, நீ டவுன் மவுண்டன் வரைக்கும் போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்பா அம்மால உண்மையிலேயே உனக்கு பாசம் அதிகம் தானே அவரு சொல்ல. நம்ம ஹீரோயின், ஆமா மாஸ்டர் எங்க? நான் அவருக்காக தான் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அவர் ஆளைய காணும். ஒரே செகண்ட்ல அவர் முகத்துல இருந்து சிரிப்புலாம் காணாம போயிடுது. அவன் எங்க இருக்கானே எனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்களும் சரி நானே தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப என்ன கண்டுக்காம போறான்னு சொல்லி அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க சீனியர் கிட்ட திரும்பவும் விசாரிக்கிறாங்க. ஜாங்கு கிச்சன் போறதா சொன்னாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே நம்ம குயிஹெட் அங்க வந்துடுறாரு. கிச்சன்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது ஏதோ டம்ளிங்ஸ் ரெடி பண்ண போறாராம். அட திருட்டு பயலே, என் ஃபேமிலிக்கு இருந்த ஒரே மெமரிஸ் அது மட்டும் தான், அதையும் ஆட்டையை போட பாக்குறியா? அது நானும் என் பொண்ணு மட்டும் தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ கிச்சன்ல ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. அவரு சமைக்கிற அழகை பார்த்து அவங்க ஒரு பக்கம் அவர் அப்படியே சைட் அடிக்க அவங்க அவருக்கு பொருள்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் அவங்கள பார்த்த உடனே அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அவங்கள தூக்கி டேபிள்ல உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ற மாதிரி போக அவங்க நம்ம சூக்கு கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. இல்ல கல்யாணம் மட்டும் பண்ணிராத. எவ்வளவு ஜாலியா இருந்தனா இப்ப எப்படி ஆயிட்டோம் பாரு. மாஸ்டருக்காக டெய்லி கிஃப்ட் வாங்குறது, அவர் கூட ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நான் வேற குண்டாயிட்டேன். டெய்லி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷா சமைச்சு தராரு. சாப்பிடலன்னா கோச்சுக்கு வேற செய்யறாரு. நான் சொல்றத கேளு, நீ கண்டிப்பா மேரேஜுக்கு ஒத்துக்க கூடாது. நான் கூட சமாளிச்சுட்டேன், உன்னால கண்டிப்பா இதெல்லாம் தாங்கவே முடியாதுன்னு அவங்க சொல்ல நம்ம சூக்கையும் நிறுத்துன்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணுவ, ஆனா நான் பண்ண கூடாதா? நம்ம ஹீரோயினும் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு மேல உன் இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. சரி, இது என்னோட ரூம், அப்படின்னா நீ தான் இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு பொடி குண்டுன்னு கத்திட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. நம்ம கசின் ஒரு பக்கம் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி எதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த போர்டை கொஞ்சம் அந்த பக்கம் நோத்துங்க, அந்த ஃபிளவர்ஸ் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி ஆள் பார்த்து அதை பண்ணிட்டு இருக்கேன். அச்சிச்சோ, நான் சுக்கி கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நீங்க வேலையை பாருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் கோவமா அப்படி அங்கிருந்து போயிட்டு இருக்கு. அவரு நேரம் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பேப்பரை அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க என்னென்னு கேட்க பதில் சொல்லாம அப்படியே அங்கிருந்து பின்னாடி போயிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சரியான நேரத்துக்கு வந்துடுன்னு சொல்ல அவங்களும் அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்துட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு தான் சம்பவமே. நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அவங்க கண்ணுல திரும்பவும் அந்த பவர் வர ஆரம்பிக்குது. அவங்கள பார்க்கும் போது தெரியுது அவங்க கண்ட்ரோல இழந்துட்டாங்க போல. அவங்க அப்படியே ரோபோட் மாதிரி எந்திரிச்சு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சுட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம கசின் அவரு ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே பேசாம வெளியே வந்துட்டு இருக்காரு. சுத்தி இருந்த அவர் ஆளுங்க எல்லாரும் அவரே அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவரும் கிட்ட வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்கா, பக்காவா இருக்கு, இப்படியே போய் ப்ரப்போஸ் பண்ணினா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆயிடும். அவங்க எல்லாருமே பல்ல கட்டிட்டு குசியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிஃப்ட்டுங்க ரெடியா இருக்கா? ஆளு அதையும் கையில தான் வச்சிருக்காரு. இந்த வாட்டி கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது. அவ முன்னாடி நீலன் போட்டு நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ற, கிஃப்ட் கொடுக்கற பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியம். அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி நான் அவளை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவரு சொன்ன இடத்துலதான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு வாட்டி எந்த பக்கம் திரும்பி கூப்பிட்டோம் அவரு வெளியே வர மாதிரியே தெரியல. நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம கண் முழிச்சு இங்க வந்தா நீ ஒண்ணு இங்க வரலையா? இதுக்கு முன்னாடியே நான் வெயிட் பண்ண போறது இல்ல, உடனே கிளம்புறேன். கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் மனசை மாத்திக்கிறாங்க.
என்ன இருந்தாலும் நம்ம போயிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணலாம். அதே நேரத்துல ரூம் விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் வாக்கிங்க்கு கிளம்பிடுறாங்க. அப்ப இந்த பக்கமா வந்து சில பேர் யாங்கோ நீ தூங்கலையான்னு கேட்க, யாரை பத்தி என்னடா கேக்குறேன்னு சொல்லி அவங்க டக்குன்னு அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேரோட கழுத்தையும் லாக் பண்ணிடுறாங்க. அவனுங்களும் வழியில அப்படியே துடிக்க ஆரம்பிக்க. அதே நேரத்துல அங்க இன்னொருத்தனும் வந்துடுறான். அவங்க டக்குன்னு அவனுங்க 2 பேரையும் பறக்க விட்டுட்டு பயந்து ஓடிட்டு இருந்தா அவனையும் அடிச்சு காலி பண்ண நம்ம கசின் அங்க நின்னுட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவரு கழுத்தையும் லாக் பண்ணி அவரை இழுக்க ஆரம்பிக்க. ஆள் வழியில துடிக்கிறாரு. யாங்கோ என்ன பண்ணிட்டு இருக்கா, கண்ணை திறந்து பாரு, நான் உன் கசின் அது இதுன்னு சொல்லி அவரு ரொம்ப நேரம் கத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் லைட்டா கான்சியஸ் வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போத குறைக்கு அவங்க கையும் அவங்க கண்ட்ரோல இழந்துட்ட மாதிரி தெரியுது. திரும்பவும் அந்த பவர் அவங்களை ஆக்கிரமிக்க அவங்க அவங்களோட ஒன்னு கை யூஸ் பண்ணி அங்க கடந்த ஸ்வாட அப்படியே அவங்க கிட்ட வர வைக்கிறாங்க. அதுவும் அவங்கள காலி பண்ற மாதிரி வர நம்ம கசின் டக்குன்னு அது அப்படியே பிடிச்சிடுறாரு. அவரு கையில இருந்து ரத்தமா வளைஞ்சு ஓடுது. கொஞ்ச நேரத்திலே அவங்களும் அவரை அடிச்சு பறக்க விட்டுறாங்க. திரும்பவும் அந்த கத்தியை அப்படியே அவங்க கிட்ட வர வைக்க யாங்கோன்னு கத்திட்டு நம்ம கசின் டக்குன்னு குறுக்க வந்துடுறாரு. அவ்வளவுதான் ஸ்வாடு நெஞ்சை கிழிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமோ கான்சியஸ் வந்த மாதிரி தெரியல. நம்ம சூக்கி ஒரு பக்கம் அவருக்காக அம்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அவங்கள நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, ஆளு இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு சொல்லி அவங்களும் வலி மேல் வெளி வச்சு காத்துட்டு இருக்காங்க. பாக்குற நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ஆள் கீழே விழுந்துடுறாரு. அவரு உழுகுற அதே நேரத்துல அவரு ரெடி பண்ண கிஃப்ட்ஸும் அப்படியே மேல வர ஆரம்பிக்குது. நம்ம சூக்கி 100கணக்கான லேண்டர்ஸ் அவங்க முன்னாடி பறக்கதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடாத குறைய அப்படியே ஃபீல் பண்றாங்க. அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கொடுக்க நினைச்ச அந்த கிஃப்ட் கூட இன்னமும் கையிலேயே தான் வச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே அவரு கதை முடிஞ்சு அப்படியே அதை கீழே போட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயினும் லைட்டா அழுறாங்க. ஆனா அவங்க பவர்ஸ் அவங்கள விட மாட்டேங்குது. இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பரை நம்ம குஹெட் இப்பதான் அங்க வராரு. நம்ம ஹீரோயினும் அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. அவரு டக்குன்னு ஒரு ஹை ஜம்ப் போட்டு அப்படியே அவங்க தலைக்கு மேல போயிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண அவங்கள சுத்தமா அடக்க முடியல. அவங்க அப்படியே அவரே அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அவரும் ஆயுதத்தை கையில எடுத்துடுறாரு. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அவங்க பவர்ஸ் மொத்தத்தையும் அதுல அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க அதுவும் வேலை செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நார்மலாய் மயக்கத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்களும் லைட்டா கண்ணை முழிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா கசின் கத்தியோட கடக்காரு. அப்படியே முன்னாடி பார்த்தா அவங்க அப்பா நம்ம ஹீரோ கையில கத்தி இருக்கு. ரத்த கரையோட ஆள் நின்னுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவரும் அந்த இடத்த விட்டு காணாம போய் மறைஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அப்பன்னு கதறிட்டே வந்து அலாரம் முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து இங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக அப்பாவை கொன்ன, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இருக்கேன், ஆனா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுன்னு அவங்க சொல்ல அவரும் அப்படியே அழுறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாஸ்டர் எதுக்காக எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அவரு உண்மையை சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் நான் கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் உங்களை சந்தேகப்பட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்ல அவரு அப்பவும் வாயை திறக்க மாட்டாரு. சொல்ல மாட்டீங்களா, அப்ப இங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ கொன்னது அதுவும் நீங்க தானு கேக்குறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆள் அப்படியே அழுதுட்டே ஆமான்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? அவரு சட்டையை பிடிச்சிட்டு என் அப்பா எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் போய் எப்படி லவ் பண்ண, நான் உங்களை வெறுக்கிறேன், அடியோட வெறுக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்படியே கத்திட்டு இருக்க. அவ்வளவுதான் ஒரே நைட்ல எல்லாம் மாறிடுது. நம்ம செக்டர் ஹெட்டுக்கும் கசினுக்கும் கல்வெட்டு நட்டிடுறாங்க. அவங்க எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கு. நம்ம சீனியர்லாம் கதறி எழுதிட்டு இருக்காரு. அப்படியே அவங்களுக்கும் அவங்க பாஸ்ட் லைஃப்ல ஞாபகத்துக்கு வருது. நம்ம கசினும் அவங்களும் எவ்வளவு க்ளோஸ்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா விளையாண்டது. அவங்க என்னதான் பண்ணாலும் அவர் திரும்ப அவங்களே சுத்தி வந்ததுன்னு சொல்லி அவங்க அப்படியே அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. என்னதான் சொன்னாலும் இதுல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நம்ம சூக்குய் தான். அவங்க ஒரு பக்கம் அவங்க ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. அவரு கடைசியா ஆர்டர் பண்ண அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸும் டெலிவரி ஆயிடுது. அங்கிருந்த ஒருத்தங்க அதை கொண்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க செலக்ட் பண்ண அதே ட்ரெஸ் அவங்களுக்கு சிரிக்கதா அழுறதான்னு ஒண்ணுமே புரியல. நீ என்ன திரும்ப ஏமாத்திட்டீல, வெட்டிங்காக அவங்க எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் அழமாட்டேன். அவங்க அப்படியே அதை கையில எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 29 முடியுது. இப்படி ஒரு கொடுமையை நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நிறைய சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் எல்லாமே பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோதுக்காக கையில கத்தியோட நின்னுட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அவங்க அன்கான்சியஸ் ஆயிருந்த அந்த கொஞ்ச நேரத்துல அங்க என்னதான் நடந்துச்சு, ஃபைனல் எபிசோட்ல நமக்காக என்னென்ன சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.